சிஎம் சார், நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடிய அடுத்த வினாடிய நொடியும் வினாடியும் ஒண்ணுதான். அடுத்த நொடியே அடுத்த வினாடியே கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை அனைத்து பெண்களும் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்வார்கள். சத்தத்தை காணாம இப்ப முதலமைச்சர் ஆன பிறகு அந்த இலவச பேருந்தை மகளிருக்கு நான் அறிவித்தபடி அப்படின்னு கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே உண்மையான மக்கள் தொண்டன் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இன்று தாய்மாம சீரு எம்புட்டு பார்க்கிறோம். நீங்க உண்மையிலேயே அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவராக இருந்திருந்தால் முதல் நாள் கையெழுத்து போடும் பொழுது ஒரு சிலிண்டராவது எங்களுடைய சகோதரிகளுக்கு நான் தருகிறேன்னு கையெழுத்து போட்டிருந்தா நீங்க உண்மையான அரசியல் தலைவர்னு நான் ஏத்துக்கிறேன். இன்னும் அவர் அரசியல் தலைவராக ஆகல. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, சென்னை கோட்டைங்கிறத செட்டிங் போட்டு முதலமைச்சராக அவர் ஷூட்டிங்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரே ஒழிய இன்னும் என் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போல அந்த 3 கையெழுத்து எப்படிப்பட்ட முத்தான கையெழுத்து அது? அப்படி கையெழுத்து போட்டவர் முதல்வரா? இன்னைக்கு இப்படி டுபாக்கூர் கையெழுத்து போட்டவர் முதல்வரா? ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு சம்பவம் பண்ணார் பார்த்தீங்களா? திடீர்னு நரேந்திர மோடி அவர்களை எந்திரிச்சு போய் கட்டி பிடிச்சு, எதுக்குடா அவர் பிரதமரை போய் எதிர்கட்சி தலைவர் போய் கட்டி பிடிக்கிறாரு? கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னு ஒரு கண்ணடிச்சார். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இவர் எல்லா மாநிலத்திலையும் நரேந்திர மோடியை ஜெயிக்க வைக்கிற வேலையை இவர் தான் பார்ப்பாரு. அதான் நடந்தது. பீகாரில் தேஜஸ்வி யாதவுக்கு கடைசி வரை ஒத்துழைப்பு கொடுக்காமல் அந்த முதலமைச்சராக இன்னைக்கு பிஜேபி இன்னைக்கு அங்க முதலமைச்சராக இருப்பதற்கு காரணம் ராகுல் காந்தி. மகாராஷ்டிராவிலும் மேற்கு வங்காளத்திலும் மம்தா பானர்ஜிக்கு கடைசி வரை ஒத்துழைப்பு கொடுக்காமல் இன்று பிஜேபி ஆட்சி செய்கிறது என்றால் அதற்கு காரணமும் ராகுல் காந்தி. இது மாதிரி பலவித உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவருடைய அவருக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்காமல் பிஜேபி அங்கே ஆட்சி செய்வதற்கு காரணமும் ராகுல் காந்தி. ஆனால் அந்த ராகுல் காந்தியை தான் காங்கிரஸே முன்மொழியாமல் இருந்த சமயத்தில் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்த முதல் தலைவர் நம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.